திமுக பயத்தினுடைய உச்சத்துல போய் நிக்குது. அதனாலதான் நம்முடைய ஆர்ப்பாட்டத்துக்கு பெர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. இப்ப நீதிமன்றம் பெர்மிஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஒருவேளை அந்த பொது ஆர்ப்பாட்டத்தில் தளபதியும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேக்சிமம் 99% கலந்துக்கலாம் அப்படிங்கிற சூழல் இருக்கிறது. சரி, அது இந்த ஆர்ப்பாட்டம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்ப என்னன்னா, தாவேகா ஃபுல் ஃபிளஜ்டா களத்துல இறங்கி வேலை பார்க்குது. உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம், ஒரு பக்கத்துல தெருமுனை கூட்டங்கள், ஒரு பக்கத்துல வீடு சந்திப்பு, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கு ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முதல்வரும் திமுக சார்பாக அதே மாதிரி இறங்கி கொடுக்குறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப போய் கேட்கறாங்க, உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு. நீங்க 2021 ஆட்சிக்கு வந்த உடனே மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். இதுக்கு முன்னாடியே விடியல் பயணம் அது இதெல்லாம் போனீங்க, ஆயிரக்கணக்கான மனுக்களை வாங்கினீங்க. அது மட்டும் போதாதுன்னு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு எத்தனையோ புகார்கள் வழங்கப்பட்டது. முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு போன புகார்கள் எதுவுமே முழுமையாக விசாரிக்கப்படவில்லை, தீர்த்து வைக்கப்படவில்லை. சும்மா ஏதோ ஒரு தகவல் மட்டும் வரும், உங்களுடைய புகார் மனு பெறப்பட்டது அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் அதுல எந்த தீர்வுமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஆட்சி முடிய போற நேரத்துல போய் நீங்க மக்கள் குறைய கேட்டு என்னத்தை செய்ய போறீங்க? ஒன்னும் செய்ய மாட்டீங்க. மக்கள் குறைய கேட்கிறேன், நாங்க மக்களோடு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகம் நடத்துவதற்கு பயன்படுமே தவிர வேற எதுக்கும் பயன்படாது. நீங்க சொல்றீங்க இல்லையா, ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓர் அணியில் தான் தமிழ்நாடு. அந்த அணிக்கு தலைமை தாங்க போவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி தான். தமிழ்நாடு ஓர் அணியில் நிற்கிறது. அந்த ஓர் அணி தளபதியினுடைய அணி என்பதுதான் நிதர்சனமான உண்மை.